பொதுமக்கள் உயிரை காப்பாற்றுற வரை என்னோட வேலை. பொதுமக்கள் நல்லா இருந்தா நான் நல்லா இருந்த மாதிரி. காலையிலேயே வண்டி எடுத்துட்டு வெளியே போகலாம் அப்படின்னு கிளம்புனா வண்டி பஞ்சர். சரி பக்கத்தில் பெட்ரோல் பல்க்ல போய் காத்தடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தேன். பல்க்லையும் ஏர் பிடிக்க முடியல. அப்படியே தேடி போனா ஒரு பஞ்சர் கடை இருந்துச்சு. அவர் ஆல்ரெடி கொஞ்சம் பிஸியா இருந்தாரு. ஒரு வேன் டயர் வந்து பஞ்சர் பார்த்துட்டு இருந்தாருங்க. அந்த வேன் டயர்காரு ரொம்ப ப்ரெஷர்ல இருக்காரு. என்னடான்னு பார்த்தா இவர் பஞ்சர் பார்க்கறத விட்டுட்டு பாதி வேலை பார்க்கறாரு, பாதியில போட்டுட்டு ஓடிடுறாரு. எங்க போறாருன்னு பார்த்தோம்னா ரோடு கிராஸ் பண்ண போயிடுறாருங்க. யாராச்சும் ரோடு கிராஸ் பண்ணாங்கன்னா அவங்கள போய் கிராஸ் பண்ணி விடுறது, வண்டி வந்துச்சுன்னா ஓரம் கட்டி விடுறது, ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா ரோட ஃப்ரீ பண்ணி விடுறது, இந்த மாதிரி ஒரு பப்ளிக் சர்வீஸ் பண்ணிட்டே இருக்காரு. அந்த வேன்காருக்கும் பஞ்சர் பார்த்துட்டு நீங்க இந்த டயரை கொண்டு ரோடெல்லாம் கிராஸ் பண்றது கஷ்டம், நான் கொண்டு வந்து கிராஸ் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு டயரை கொண்டு போய் அவர்கிட்டயே கொடுத்துட்டு வந்துட்டாருங்க. என்னடா அப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவர் பஞ்சர் கடையில ஒரு போஸ்ட் ஒட்டி இருந்துச்சு. சிறந்த சமூக சேவகருக்கான விருது வாங்கியிருக்காரு அவரு. அப்புறம் வந்தாரு. அதுக்கப்புறம் அவரை கூப்பிட்டு என்னன்னு எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டேன். தம்பி நான் 30 வருஷத்துக்கு மேலே இதான் பண்ணிட்டு இருக்கேன். மதுரையில் எனக்கு தெரியாத ஆளே இல்லை, எனக்கு தொழிலாம் 2வது தான், பொது சேவை பண்றதுதான் முதல் வேலை அப்படின்னு சொல்லிட்டாரு. எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 30 வருஷமா பார்த்துருக்கேன். பொதுமக்கள் உயிரை காப்பாற்றுற வரை என்னோட வேலை. பொதுமக்கள் நல்லா இருந்தா நான் நல்லா இருந்த மாதிரி 4 விருது வாங்கியிருக்கேன். 4 விருது? ஆமா. அன்னைக்கு ஆயிரத்தி எடுத்து போன் பண்றேன். ஆட்டோ முந்தான ஒரு ஆக்சிடென்ட், ஒரு பொம்பளை பிள்ளைங்களுக்குள்ள அதையும் நாங்க ஏற்றி விட்டேன். ஆட்டோ கொடுத்து 2 டூலர் நிப்பாடி எவ்வளவு ரூபா கொடுப்பாங்க, நான் அது ரூபாயே வாங்க மாட்டேன். என்னோட வேலை என்ன ஆகும் அதுக்குள்ள ஊதியம் தான் போகணும். நல்ல மனசு எத்தனை பேருக்கு வரும். அண்ணனுக்கு வந்து ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஒரு மட்டும் இல்லைங்க, எல்லாரும் ஒரு மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்மளால முடிஞ்ச உதவிகளை செய்யணும். நல்லபடியாக அண்ணனை பார்த்தாச்சு. சரி பஞ்சர் பாருங்கண்ணே அப்படின்னு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு பஞ்சர் பார்க்கறதுக்கு தான். ஏன்னா அவர் பப்ளிக் சர்வீஸ் பண்ணுறதுக்கே அவருக்கு டைம் பத்தலை. அதில் இது வேற. சரி அண்ணன் என்ன பண்ணுவாங்க, கஷ்டப்படுவார் இப்படிலாம் தொழிலை விட்டுட்டு பார்த்தா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவர் யோகத்துக்கு நிறைய பஞ்சராக தான் வரும் போல. என் வண்டியிலே 3 பஞ்சரு 320 ரூபா போட்டாரு.